ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் குழந்தைகளுக்காக ஒரு 11 புராண கதைகளை பார்த்துட்ருக்கோம். அதில் 5வது கதைக்கு வந்திருக்கோம். இப்போ அர்ஜுனனின் செறிவுனா கான்சன்ட்ரேஷன். வாங்க பார்க்கலாம். மகாபாரதத்தில் அர்ஜுனன் வில்லம்பு கதை தான் இது. துரோணாச்சாரியார் எல்லா மாணவர்களையுமே ஆசிரமத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு வராரு. ஒரு மரத்துக்கு மேலே மரப்பறவை ஒன்று வைக்கிறாரு. அதோட கண்களுக்கு மட்டுமே அடர்த்தியான நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருந்தது. எல்லா மாணவர்களையுமே பார்த்து, இளவரசர்களே, ஒரு வீரனுக்கு தேவையான பல்வேறு வித்தைகளை நீங்கள் கற்றுக்கிட்டு வரீங்க. இப்போ பரீட்சைக்கான நேரம் வந்துருச்சு. உங்கள் திறன்களை எனக்கு காண்பிக்கிற நேரம் வந்துருச்சு. இப்போ வில் வித்தையில் உங்களோட திறனை எனக்கு காட்ட போகிறீங்க. அதோ அந்த மரத்துக்கு மேலே கண்களுக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்டிருக்கிற ஒரு மரப்பறவையை வச்சுருக்கேன். அதை குறி வச்சு அதன் கண்களை தாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. முதலில் யுதிஷ்டன் வராரு. பறவையை குறி வைக்கும்படி அவர்கிட்ட துரோணாச்சாரியார் சொல்லிடுறாரு. ஆனால் அம்பை விடுறதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. யுதிஷ்டன் தயாராக இருக்கிறாரு. யுதிஷ்டா, உன் கண்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு துரோணாச்சாரியார் கேட்குறாரு. எனக்கு பறவை, மரம், மரத்தில் உள்ள பழங்கள், இன்னும் அதிகமான பறவைகள் தெரியுது அப்படின்னு யுதிஷ்டன் துரோணாச்சாரியர்கிட்ட பதில் சொல்கிறாரு. வில்லையும் அம்பையும் நீ வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆச்சரியமாயிடுச்சு யுதிஷ்டனுக்கு. குருவோட சொல்ல தட்ட முடியாது இல்லையா, அதனால் வச்சுட்டு போயிடுறாரு அவருமே. அடுத்ததாக துரியோதனனோட முறை வருது. அவர்கிட்டையும் அதே கேள்வியை தான் கேட்குறாரு. அவருமே அதே பதிலை தான் சொல்கிறாரு. நீயும் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக பீமனோட முறை வருது. மறுபடியும் துரோணாச்சாரியார் அதே கேள்வியை தான் கேட்குறாரு. பீமனும் முன்னாடி சொன்னவங்க அதே பதிலை தான் அவரும் சொல்கிறாரு. நீ வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து வந்த நகுலன் சகாதேவா கிட்டேயும் அதே கேள்வியை தான் கேட்குறாரு. அவங்களும் அதே பதிலை தான் சொல்கிறாங்க. கடைசியாக அர்ஜுனன் வராரு. அர்ஜுனன் வில்லை எய்துறதுக்கு தயாராக இருக்கும்போது, அர்ஜுனா, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு அவர்கிட்ட துரோணாச்சாரியார் கேட்குறாரு. குருதேவா, எனக்கு பறவையின் கண்கள் மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அம்பை விடு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக துரோணாச்சாரியார் சொல்கிறாரு. குறியை பார்த்த அர்ஜுனன் அம்பை எய்துறாரு. மற்ற இளவரசர்கள்கிட்ட திரும்பிய துரோணாச்சாரியார், இந்த சோதனையின் நோக்கம் உங்களுக்கு புரிந்ததா? ஒன்று குறி வைக்கும்போது குறியை தவிர நீங்கள் வேறு எதையுமே கவனிக்கக்கூடாது. தீவிரமான கவனம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் குறியை தவற விட முடியாது. உங்களுக்கு மரம் இலைகள்லாம் தெரிஞ்சது. அதுக்கு காரணம் உங்களுக்கு கொடுத்த வேலையில் கவனமே இல்லை. அர்ஜுனன் மட்டும்தான் சரியான கவனம் செலுத்தினான். இப்போ புரியுதா அர்ஜுனன் ஏன் சிறந்த மாணவன் என்று அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட கௌரவர்கள்லாம் அமைதியாகிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக நம்ம குழந்தைகள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்ம குழந்தைகள் படிக்கும்போதோ இல்லை ஏதாவது வேலை பார்க்கும்போதோ செறிவு மற்றும் முழுமையான கவனம் வெற்றிக்கு நிச்சயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கற்றுக்கிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.